வெண்முரசு. வெய்யோன் 46. பகுதி 6. விழிநீரனல் 1. வாசிப்பது சந்தீப். அரச பெரும்படகின் அகல் முற்றத்தில் இடையில் கையூன்றி நின்றபடி அதைத் தொடர்ந்து விழுதொடும் தொலைவு வரை அலைகளில் எழுந்தமர்ந்து வந்து கொண்டிருந்த அஸ்தினபுரியின் படகு நிறையே கர்ணன் நோக்கினான். அவன் ஆடை எழுந்து சிறகடித்தது. தலைமயிர் கற்றைகள் பறந்தன. வீசும் காற்று தன்னிலிருந்து எண்ணங்களை சிதறடித்துக் கொண்டு செல்வதாகவும் அவ்விரைவிலேயே எண்ணங்கள் ஊறிக்கொண்டிருப்பதாகவும் உணர்ந்தான். எடைமிக்க காலடிகளுடன் நெருங்கி வந்து துச்சாதனன், மூத்தவரே என்று வெடிக்குரலில் அழைத்தான். கர்ணன் திரும்பி புருவத்தைத் தூக்க, உரக்க நகைத்தபடி அவன் படகிலிருந்து சுட்டிக்காட்டி, வாத்துக் கூட்டம் போல் இருக்கிறது. 1000 வாத்துக்கள் என்றான். கர்ணன் புன்னகைத்தான். தன் கலைந்த குழலை அள்ளிக் கட்டிக்கொண்டான். துச்சாதனன் பாய்வடத்தைப் பற்றியபடி நின்று தொடர்ந்து வந்த படகுகளை நோக்கி கைசுட்டி, 260 படகுகளில் வரிசைச் செல்வம் ஏற்றப்பட்டுள்ளது. காவல் படகுகளும் அகம்படியர் படகுகளும் அணிப்பரத்தையர் படகுகளும் என மேலும் 1000 படகுகள் வருகின்றன. இத்தனை பெரிய அணியூர்வலம் இன்றுவரை பாரத வருஷத்தில் நடந்ததில்லை என்று சற்றுமுன் சூதர் சுபகர் பாடிக் கொண்டிருந்தார். நான் அவருக்கு ஒரு முத்துமாலையை அளிக்க விரும்பினேன். ஆனால் கழுத்தில் நான் முத்துமாலை அணிந்திருக்கவில்லை. ஆகவே ஒரு குடுவை யவன மதுவை அளித்தேன் என்றான். கர்ணன் புன்னகைத்தபடி, நன்று என்றான். கேட்டுவிட்டேன் மூத்தவரே. துவாரகையிலிருந்து 140 படகுகள் இந்திரபிரஸ்தத்திற்கு சென்றன. பாஞ்சாலத்திலிருந்து 80 படகுகள் மட்டுமே. நாம் 10 மடங்கு படகுகளுடன் செல்கிறோம். கர்ணன் புன்னகைத்தான். துச்சாதனன், அஸ்தினபுரியின் கருவூலம் இத்தனை ஆழமிக்கது என்று சில நாட்களுக்கு முன்புதான் எனக்கே தெரியும். பல அடுக்குகளாக அது இறங்கிச் சென்று கொண்டே இருக்கிறது. மேலே இருக்கும் நம் அரண்மனைக்கு நிகரான ஒரு புதையுண்ட அரண்மனை வளாகம் அது என்றான். கர்ணன், அஸ்தினபுரியின் குலமுறை போல என்றான். ஆம், அதையேதான் நானும் எண்ணினேன். இங்கிருந்து மாமன்னர் குரு வரை ஓர் அடுக்கு, குருவிலிருந்து ஹஸ்தி வரை இன்னொரு அடுக்கு, ஹஸ்தியிலிருந்து யயாதி வரை இன்னொரு அடுக்கு என்றான் துச்சாதனன். அங்கிருந்து புதனுக்கும் பின்னர் சந்திரனுக்கும் இறுதியில் விண்ணளந்த பெருமாளுக்கும் செல்ல முடியும் என்றான் கர்ணன் சிரித்தபடி. அதை வேடிக்கை என்று எடுத்துக்கொள்ளாத துச்சாதனன், ஆம் மூத்தவரே. அஸ்தினபுரியின் கருவூலம் விண்ணவர் மட்டுமே அறிந்தது. இந்திரபிரஸ்தம் நம்மிடம் அதில் பாதியை வாங்கிச் சென்றபோது திகழ்கருவூலத்தில் மட்டுமே பங்கு அளிக்கப்பட்டது என்று விதுரர் சொன்னார். ஏனெனில் பெருஞ்செல்வத்துடன் அவர்கள் சென்றால் அவற்றை பாதுகாக்க போதிய படைவல்லமை இல்லாதிருக்கக்கூடும் என்று அவர் ஐயுற்றிருந்தார் என்றான். கர்ணன் அப்போது அவனை தவிர்க்க எண்ணினான். ஆனால் அவன் கிளர்ச்சி கொண்டிருந்தான். அத்துடன் தொன்மையான மூதாதையர் செல்வம் விற்கப்பட முடியாதது. கையில் உள்ளது என்று அது அளிக்கும் பெருமிதம் மட்டுமே அதன் பயன். அவர்கள் இடருற்றால் அதை விற்க முனையக்கூடும். எதிரிகள் அதை கைப்பற்றக்கூடும். ஆகவே அவர்கள் கோட்டை சமைத்தபின் அளிக்கலாம் என்று கருதியிருந்தார். அள்ளி அள்ளி வெளியே வைத்தபோது குபேரனின் கருவூலம் போன்றிருந்தது மூத்தவரே. ஆனால் மூத்தவர் ஒரு கணம் கூட எண்ணாமல் அவற்றில் பாதி யுதிஷ்டிரருக்கு உரியது என்று சொல்லிவிட்டார். விதுரரே சற்று திகைத்துவிட்டார். அரசரிடம் அவரே எண்ணிச் சொல்லுங்கள் அரசே, இப்பாரத வருஷம் கண்டதில் மிகப் பெரும் செல்வம் தாங்கள் அளிக்கவிருப்பது என்றார். அவர்களுக்குரியது அவர்களுக்கே என்று சொல்லி அரசர் கையசைத்தார். விதுரர் கைகூப்பினார் என்றான் துச்சாதனன். கதை சொல்லும் குழந்தைகள் போல அவன் விழிகள் விரிந்திருந்தன. ஆனால் அச்செல்வத்தை எடுத்து பெருமுற்றத்தில் நிறுத்தத் தொடங்கியபோது தம்பி துச்சலன் நினைவிழந்து விழுந்துவிட்டான் என அவன் அகழ்ச்சியுடன் சொன்னான். வைரக்கற்கள் அடங்கிய ஆமாடப் பெட்டிகளே 1000ற்கும் மேல். பொற்குவியல், பவழங்கள், முத்துக்கள் என பெட்டி பெட்டியாக. அரிய வைரங்கள் பதிக்கப்பட்ட உடைவாள் பிடிகளே 10,000. படுத்திருக்கும் விண்ணவனின் ஒரு பெருஞ்சிலை. அதில் பதிக்கப்பட்டுள்ள வைரங்கள் அஸ்தினபுரியின் மதிப்பை விட மிகை என்றார் மணிநோக்கர். துச்சாதனன் குரலைத் தாழ்த்தி, செல்வம் விழிகளை நிறைக்கும்போது ஏன் அவ்வளவு அச்சம் எழுகிறது மூத்தவரே என்றான். கர்ணன், செல்வம் நம்மை பாதுகாக்கும். பெருஞ்செல்வத்தை நாம் பாதுகாக்க வேண்டும்.
அதனால்தான் என்றான். உண்மை உண்மை என்று தொடையில் தட்டி துச்சாதனன் கூவினான். அத்தனை செல்வத்தை பார்க்கையில் அவை நம் அரண்மனைக்கு கீழா இருந்தன, இவற்றின் மேலா இத்தனை நாள் நிம்மதியாக விழி துயின்றோம் என்று எண்ணி உளம் பதைத்தேன். உண்மையில் என்ன நினைத்தேன் தெரியுமா? நல்லவேளை இவற்றில் பாதியே அங்கு கொடுக்கிறோம், அஸ்தினபுரியை விட பெரிய கோட்டையும் கருவூலங்களும் அங்கு உள்ளன என்றுதான். பொருட்சான்று என்பதனால் கௌரவர் 100 அங்கு இருந்தோம். தங்களுக்கு அழைப்பு வந்ததை தாங்கள் தவிர்த்துவிட்டீர்கள் கர்ணன். ஆம், அங்கு நீங்கள் 100 மட்டுமே இருக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன் என்றான். ஏன் என்றான் துச்சாதனன். அது அவ்வாறுதான் என்றான் கர்ணன். மேலே அதை எண்ணாமல் அவன், ஆனால் எங்களில் 4 பேர் மட்டுமே அதை செல்வமென பார்த்தோம். மற்ற அனைவருக்கும் அவை விளையாட்டுப் பொருட்களாகவே தெரிந்தன என்றான். அவனே மகிழ்ந்து சிரித்து வாளற்ற உடைவாட்பிடிகளை எடுத்து ஒருவரோடொருவர் போர் புரிந்தார்கள். வைரங்கள் பதிக்கப்பட்ட கிண்ணங்களை மணிமுடிகளென தலையில் சூடிக்கொண்டார்கள். அருமணிகள் மின்னும் பொற்கவசங்களை எடுத்து தங்கள் பின்பக்கங்களில் அணிந்து கொண்டு தெருக்கூத்தர்களின் இழிவித்தை காட்டி நகைத்தனர். அவற்றின் மதிப்பு அவர்களுக்கு தெரியவே இல்லை என்றான் கர்ணன். அல்லது அவற்றின் மதிப்பு அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்றான் துச்சாதனன். அவன் எந்தப் பொருளில் அதை சொன்னான் என்பதை கண்களை சுருக்கி நோக்கிவிட்டு எண்ணி ஏதும் பிடிகிடைக்காமல் தலையை அசைத்து, அத்தனை பெருஞ்செல்வம் இதோ இந்தப் படகுகளில்தான் ஏற்றப்பட்டது. தேர்ந்தெடுத்த அமைச்சர்களும் ஏவலர்களும் மட்டுமே அன்று அம்முற்றத்தில் இருந்தனர். அத்தனை கண்களிலும் பாதாள தெய்வங்களைக் கண்டேன். அவர்கள் ஒவ்வொருவரும் அதன் பொருட்டு பெற்று தாயை கொலை செய்வார்கள் என்று தோன்றியது. ஆம் மூத்தவரே, அவர்களில் எவரும் அதன்பின் பல நாட்கள் துயின்றிருக்க மாட்டார்கள் என்றான். உடனே முகம் மாறி, ஏனெனில் நான் துயிலவில்லை என்று துச்சாதனன் சிரித்தான். மூத்தவர் என்னிடம் எனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கொள்ளச் சொன்னார். எனக்கு எதற்கு அதெல்லாம்? நான் மூத்தவரின் அருகே நின்றிருப்பவன், அவ்வளவுதான் என்றான். அவன் முகம் மீண்டும் கூர்மை கொண்டது. அரண்மனைக்குச் சென்று கண்மூடினாலே அச்செல்வம்தான் எழுந்து வரும். ஆனால் உயிருள்ளவையாக நண்டுகள், அட்டைகள், வண்டுகள், புழுக்கள், பூச்சிகள் போல அருவருத்தும் ஆஞ்சியும் எழுந்து அமர்வேன். செல்வம் நம் கனவில் ஏன் இத்தனை அருவருப்புக்குரியதாக வருகிறது மூத்தவரே? கர்ணன், ஏனெனில் விழித்திருக்கும்போது நாம் அவற்றை அவ்வளவு விரும்புகிறோம் என்றான். அதனாலா? நான் நெடுநேரம் ஏன் என்று எண்ணினேன் என்றான் துச்சாதனன். அதை புரிந்துகொள், இந்திரபிரஸ்தத்தில் அவற்றை ஓடவிடுவோம் என்று கர்ணன் சொன்னான். அந்நகரே எப்படி இருக்கும் என்று நமக்குத் தெரியாது. மேலும் அங்கு யாதவத்திரள் கிழமியிருக்கும். புறவிகள் எப்படி ஓட முடியும் என்றான். கர்ணன் பதிலுரைக்காமல் உரக்க நகைத்தான். துர்முதன், நான் தங்களிடம் கேட்க விரும்புவது ஒன்றே. மூத்தவரே, நாம் இப்போது மகதத்தின் எல்லைக்குள் சென்று போகிறோம். இப்பெருஞ்செல்வத்தை மகதன் கொள்ளையடிக்கும் என்றால் என்ன ஆகும் என்று கேட்டான். கொள்ளை அடிக்கும் என்றால் நன்று என்றான் கர்ணன். ஏன் என்று துச்சாதனன் கேட்டான். மகதத்துடன் இருக்கும் அத்தனை அரசர்களையும் இது ஒன்றைச் சொல்லியே நம்முடன் சேர்த்துக் கொள்ள முடியும். 10 நாளில் மகதத்தை தோற்கடித்து ஜராசந்தனை அஸ்தினபுரியின் தொழுவத்தில் கட்ட முடியும். இப்பெருஞ்செல்வத்தை துளிகூட அழியாது மீட்கவும் முடியும் என்றான். அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கிக் கொண்டனர். மாமன்னர் யயாதியின் காலத்தில் அரசர்கள் பிற நிலங்கள் வழியாக பயணம் செய்யவும் சீர் செல்வங்கள் கொண்டு செல்வதற்குமான ஒப்பந்தம் சௌனக, தைத்திரிய குருகுலங்களைச் சேர்ந்த 108 முனிவர்களின் முன்னிலையில் நடந்தது. அஸ்தினபுரி உட்பட 56 நாட்டு மன்னர்களும் கோல் தாழ்த்தி அதை ஏற்றிருக்கிறார்கள். 56 நாடுகளிலும் அரியணைக்கு கீழ் உள்ள கற்பலகைகளில் அந்த ஒப்பந்தத்தின் அனைத்து வரிகளும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அதை எவரும் மீற முடியாது. மீறுபவர்களை பிற மன்னர்கள் படை கொண்டு தாக்கி வெல்ல வேண்டுமென்பது நெறி. அந்நெறி அமைந்த பின்னரே இங்கே பெருவணிகம் தொடங்கியது என்றான் கர்ணன். இளையோனே, இந்த பாரத வருஷத்தில் எந்த தனிநாடும் வல்லமை கொண்டதல்ல, நட்புக் கூட்டுகள் வழியாகவே ஒவ்வொன்றும் வல்லமை கொள்கின்றன. வலுவான அறநிலைப்பாடின்றி நட்புக் கூட்டுகளை முன்கொண்டு செல்ல முடியாது.
அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கிக் கொண்டு ஆம் என்றனர். கர்ணன் துச்சாதனன் தோளைத் தட்டி, ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அறவோன் என்று இருப்பவனின் வல்லமை என்பது அவனுடன் இணைந்து நிற்கும் தோழர்கள்தான் என்றான். அப்படியென்றால் செல்வம் என்றான் துச்சலன். செல்வமும் வல்லாண்மை வெறுப்பும் கூட்டுகளை உருவாக்கும். அந்தக் கூட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் உள்ளே தனிக்கணக்குகள் இருக்கும். செல்வத்தை பகிர்ந்து கொள்வதில் பூசல்கள் நிகழும். அந்தக் கூட்டு நீடிக்காது என்று கர்ணன் சொன்னான். இன்று அஸ்தனபுரியின் அரசர் இப்பெரும் செல்வத்தை இந்திரபிரஸ்தத்திற்கு அளிப்பதை நான் ஒப்புக்கொள்வதும் அந்த அறத்தின் பொருட்டே. இது சூதர் பாடலாகட்டும். நாடெங்கும் பாடப்படட்டும். ஒவ்வொரு அரசரும் இதை அறிவார். இளையோரே, இன்று நிகழும் போட்டி இதுவே. அறத்தின் துலாத்தட்டில் எவர் தட்டு தாழ்கிறது என்பது. இன்று வரை யுதிஷ்டிரர் பேரறத்தான் என்று சூதர்களால் பாடி நிறுத்தப்பட்டார். இப்போது நமது தட்டு தாழ்ந்துள்ளது. முறையான அழைப்பின்றியே உறவுமுறை கொடிகளுடன் அரசர் கிளம்பியிருக்கிறார். நிகரற்ற பெருஞ்செல்வத்தை உடன் பிறந்தார் கொடையாக கொண்டு சென்று இந்திரபிரஸ்தத்திற்கு அளிக்கவும் உள்ளார். ஆட்டத்தில் இப்போது நாம் வென்றிருக்கிறோம். துச்சாதனன் இழுபட்டு நின்ற பாய்வடத்தில் பின்பக்கம் சாய்ந்து அமர்ந்து, இக்கொடைக்குப் பின் இப்படி ஓர் நுண்கணிப்பு உள்ளதை நான் அறியவில்லை என்றான். அதை நானும் விதுரரும் அறிவோம். எங்கள் இருவரையும் விட நன்றாக கணிகரும் மாதலர் சகுனியும் அறிவார்கள். இல்லையேல் அவர்கள் இக்கொடைக்கு ஒருபோதும் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார்கள் என்றான் கர்ணன். அறியாதவர் ஒருவர் உண்டென்றால் அது அஸ்தனபுரியின் அரசராகிய உங்கள் தமையன் மட்டுமே. அவர் மேலும் மேலும் தந்தையைப் போல் விழியற்றவராக ஆகிக் கொண்டிருக்கிறார் என்றான். துர்முதன் உரக்க நகைத்து, ஆம், இதை நானே உணர்ந்தேன். அவரது உடலசைவுகள் தந்தையைப் போல். கர்ணன் செல்லச்சலிப்புடன் அவர் எதைத்தான் படிக்கிறார் என்றான். அவர் யவன மதுப்பொட்டிகளின் மரமூடியின் தலையில் பித்தளை வில்லையில் எழுதிப் பொறித்திருக்கும் சிறிய எழுத்துக்களை மட்டும்தானே படிக்கிறார். அதை நான் பார்த்தேன் என்றான் துர்மதன். சிரித்தபடி, அவற்றை படிக்கும் மொழியறிவு அவருக்குண்டா என்றான் கர்ணன். இல்லை. ஆனால் அவற்றில் எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்களை தெரிந்த எறும்புகளை அடையாளம் காண்பது போல் அவரால் காண முடியும். அவருக்கு தெரிந்த எழுத்துக்கள் இருக்கிறதா என்று உறுதி செய்த பின்னரே அவர் அதை அருந்துவார் என்றான் துர்மதன். எழுத்துக்கள் இல்லையேல் அருந்த மாட்டார் என்றில்லை என்றான் துச்சாதனன். அவ்வெழுத்துக்கள் முறையாக இல்லாத புட்டிகளை இறுதியாக அருந்துவார். கர்ணன் சிரித்தபடி, நன்று என்றான். அறைக்குள் இருந்து சுஜாதன் வெளிவந்து, மூத்தவர்களே, இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்களா என்றபடி அருகே வந்தான். உள்ளே மூத்தவர் தங்களை தேடினார். என்னையா என்றபடி கர்ணன் எழுந்தான். ஆம், கிளர்ச்சியடைந்திருந்தார். தாங்கள் தனியாக வரவேண்டுமென விழைகிறார். கர்ணன் துச்சாதனனின் தோளை தட்டிவிட்டு மேலாடையை சீரமைத்துக் கொண்டு நடந்தான். மரப்படிகளில் இறங்கி உள்ளறைக்கு சென்றான் கர்ணன். அறைக்குள் பீடத்தில் அமர்ந்திருந்து துரியோதனனின் கையில் பொற்செதுக்குகள் பதிக்கப்பட்ட கொம்புரை கொண்டு குறுவாள் ஒன்று இருந்தது. கதவை மூடுக மூத்தவரே என்றான். கர்ணன் கதவை மூடிவிட்டு அமர்ந்தான். துரியோதனன் குழந்தைகளுக்குரிய பரபரப்புடன் இருப்பதைப் போல் தோன்றியது. அந்தக் குறுவாளை நீட்டி, இதை பார்த்திருக்கிறீர்களா என்றான். கர்ணன் அதை வாங்கி நோக்கினான். அதிலிருந்த காக முத்திரையை நோக்கிய பின் துரியோதனனிடம், காகம் எவருடைய இலச்சினை என்றான். சுக்ராச்சாரியரின் இலச்சினை என்றான் துரியோதனன். கர்ணன் மெல்லிய மெய்ப்பு கொண்டான். அதை தூக்கி கண்ணருகே பிடித்து, முதலரசியின் குறுவாள் என்றான். ஆம், நம் கருவூலத்திலிருந்து இதை எடுத்தேன். கர்ணன் தன்னுள் எழுந்த சிறு ஐயத்துடன், எதற்காக என்றான். துரியோதனன் கிளர்ச்சியுடன் சென்று அருகே இருந்த ஆமாடப் பெட்டியை திறந்தான். நீங்கள் இதை பார்த்திருக்க வாய்ப்பில்லை என்றபடி விலகினான். அவன் திறக்கும்போது கர்ணனின் உள்ளம் மின்னியிருந்தது. உள்ளே இருந்து மணிமுடியை நோக்கியபடி அவன் அசையாமல் நின்றான். தேவயானியின் மணிமுடி என்றான் துரியோதனன். பாரதவர்ஷத்தின் முதல் சக்கரவர்த்தினி அணிந்து அரியணையமர்ந்தது. 8 திருமகள்கள் பொறிக்கப்பட்ட 8 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் வடிவில் இருந்தது அந்த முடி. அவ்விதழ்களில் வைரங்கள் செறிந்திருந்தன. முதல் திரு
மகவுத்திரு, கல்வித்திரு, பொருள்திரு, கூலத்திரு, கரித்திரு, மரத்திரு, வெற்றித்திரு. எட்டென எழுந்தவள். எண்ணும் சொல்லில் எழுந்தவள். மலர் செண்டா, வெட்டி எடுத்து தாளத்தில் வைத்து குருதி துடிக்கும் நெஞ்ச கொலையா? மன்வந்தரங்களின் தலைவரன பிரியவர்தரின் புதல்வி ஊர்ஜஸ்வதியின் கருவில் அசுரகுரு சுக்கிரருக்குப் பிறந்த தேவயானி எங்கள் முதற்றாத யயாதியின் அரசியாக வந்து அரசமர்ந்தபோது அசுர சிற்பி மயன் அனலில் எழுந்து அமைத்தளித்தது இம்மணிமுடி என்கிறார்கள். மார்கழி முழுநிலவில் மகம் நாளில் முதல் பேரரசி இதைச் சூடி கோலேந்தி குடைநிழல் அமர்ந்தாள். இன்றும் அந்நாளை அஸ்தனபுரியின் தென்மேற்கு மூலையை ஆளும் கலையமர்கன்னி ஆலயத்தில் பெருங்கொடை நாளென கொண்டாடுகிறோம் என்றான் துரியோதனன். கர்ணன் விழியே என அதில் நட்டு நின்றான். ஒரு சொல் கூட இல்லாமல் சித்தம் விழுந்து கிடந்தது. அமைச்சர்கள் கலவரை பகுப்பின் போது இதை எடுத்து மேலே வைத்தனர். இதை பார்த்த கணம் என் உடல் மெய்ப்பு கொண்டது. இதை அவள் தலையில் பார்த்துவிட்டேன் என்றான் துரியோதனன். அவளுக்காகவே அமைந்தது போலிருந்தது. மூத்தவரே, வேறவரும் இப்புவியில் இதை இன்று சூடத் தகுதி கொண்டவரல்ல. ஆனால் எனச் சொல்லி உலர்ந்த உதடுகளை ஈரப்படுத்திக் கொண்டான் கர்ணன். விதுரரிடமோ பிற எவரிடமோ நான் சொல்லவில்லை. நானே சென்று கருவூலத்தைத் திறந்து இதை எடுத்து பெட்டிக்குள் வைக்கும்படி ஆணையிட்டேன். கிளம்பும்போது என்னுடன் இதை எடுத்துக் கொண்டேன். தேவயானியின் மணிமுடியை இனி அவள் அணியட்டும். மண்ணில் முதன்மை நகரின் அரியணையில் அமர்ந்து ஆளட்டும். முகம் மலர்ந்திருக்க துரியோதனன் அம்மணிமுடியை சுட்டிக்காட்டினான். அதன் மணிகளை பாருங்கள். முதலில் அவை நிறமற்ற தளிர்களாகத் தெரிந்தன. இச்செவ்வொளிப்பட்டதும் அரளி மலர் முக்குள் போல செந்நிறத் துளிகளாயின. பின்னர் குருதித் துளிகளாக ஒளிவிடத் தொடங்கின. சற்று நேரத்தில் அனலென சுடர்வதை பார்க்கலாம்.